வசந்த் பர்த்டேக்கு 21st பர்த்டேன்னு சொல்லிட்டு 21 கிஃப்ட் கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணேன். அதில் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் தான் அந்த கிஃப்ட்டு. பார்ப்போம். முதல் கிஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்டர் பாட்டில் வந்துச்சு. ஸோ அன்றாட வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாம். ரெண்டாவது கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணேன். அது வந்து எக்ஸைட்மெண்ட்டோட ஓப்பன் பண்ண ஏதாவது நமக்கு பிடிச்ச கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஓப்பன் பண்ண கிஃப்ட் தான் அந்த ரெண்டாவது கிஃப்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ண சொல்லவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கிஃப்ட்டு தான். அது வந்து ஒரு பென்ட்ரைவ் HP பிராண்டில் 128 GB. ஸோ லேப்டாப்புக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற என்னோடய வேலைக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு கிஃப்ட் என்னவாக இருக்கும்ட்டு தேர்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ணேன். தேர்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ண தான் தெரிஞ்சுது. அதில் வந்து ஒரு ஃபோன் ஹோல்டர் ஒன்று இருந்தது. ஸோ அதுவும் மூவி பார்க்கறதுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த் கிஃப்ட் ஓப்பன் பண்ணேன். ஃபோர்த் கிஃப்ட் ஓப்பன் பண்ண சொல்ல அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் ஓப்பன் பண்ணேன். அதை பிரிக்க முடியாமல் ரொம்ப நேரம் பிரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் பொறுமை எழுந்துட்டு டாடா கிழிச்சிட்டேன் அந்த கிஃப்ட்டை. அதுவும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பிராண்ட், எனக்கு பிடிச்ச பிராண்ட் வைல்ட் ஸ்டோன்லேருந்து ஒரு பர்ஃப்யூம் அவங்க ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாமே எனக்கு பிடிச்ச கிஃப்ட் தான். இல்லை, நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற கிஃப்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா கிஃப்ட்டுமே இப்போப்பா இது வரைக்கும் பண்ண வரைக்கும் எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து ஆக்சுவலாக நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண கிஃப்ட்டு தான். ஸோ அதை ஷேப் வச்சே நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கரெக்டாக தான் இருந்தது. அது வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பிராண்ட்லேருந்து ஒரு வாட்ச். ஆக்சுவலாக நான் வசந்த் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் வாட்ச்னாலே. ஆமாம், அதிகமாக வாட்சஸ் அதிகமாக விரும்பி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வாட்சஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தோன்னே மூஞ்சில் கொஞ்சம் ஹாப்பினஸ் இருந்தது. ஸோ எல்லா கிஃப்ட்டுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணலான்ட்டு கார் எடுத்து ஓப்பன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எல்லாமே கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணேன். ஏன்னா அதில் கிளாஸஸ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் ஓப்பன் பண்ண சொல்லி கொஞ்சம் பொறுமையாக தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ண சொல்ல அது வந்து ஒரு ஷோ பீஸ். இப்போது லேப்டாப் டேபிள், இந்த மாதிரி டெஸ்க்டாப் டேபிள், நிறைய டேபிளாக இருக்குல்ல, மேக்ஸிமம் நான் டேபிளில் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ணேன். இந்த கிஃப்ட்டில் என்ன இருக்கும்ட்டு எனக்கு தெரியல, சில ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பிடிச்சது வந்தது. அது டென்வர் பிராண்ட்லேருந்து ஒரு பர்ஃப்யூம் வந்தது. மொத்தம் 2 பர்ஃப்யூம் வந்துருந்தது. எனக்கு ரெண்டுமே எனக்கு பிடிச்ச பிராண்டு தான். ஸோ அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணலான்ட்டு இது எனக்கு புரியலை. இந்த கிஃப்ட் என்ன இருக்குன்ட்டு கொஞ்சம் பார்த்தாலே தெரியும். ஆமாம், இது காட்ரேஜ்னு நினச்சி ஓப்பன் பண்ணாமல் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க காட்ரேஜ் இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணது வந்து டால். அது வந்து போட முடியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிஃப்ட்டை நான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் ஓப்பன் பண்ணும்போது நாங்கள் கவரை காட்ட முடியல, சாரி. இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டில் வந்து ஒரு கேலண்டர் இருந்தது. இது வந்து லேப்டாப் ஸ்டாண்டு, இந்த மாதிரி லேப்டாப் டேபிளில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ணலான்ட்டு அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணேன். அந்த கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கேம் இருந்துச்சு. இந்த கரண்ட்டு போன டைம்லலாம் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் நல்ல கிஃப்டாக இருந்தது. ஆனால் அந்த கிஃப்ட்டு அந்த கேம் எனக்கு எப்படி விளையாடணும்னு தெரியாது. ஸோ அவங்க தான் எனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், அது நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் வாங்கி. அந்த அது ஏதோ பிஸ்னஸ் மாதிரியான அடுத்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ஸ் இருந்துச்சு. ஸோ போலோ பிராண்டில். ஸோ அதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ணலான்ட்டு அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணால் அது ஓப்பன் பண்ண எனக்கு எல்லாருமே வந்து இது மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கிண்டல் மீன்ஸ் இது மாதிரி சரியாக இருந்தது. ஸோ அடுத்த கிஃப்ட்டில் வந்து அதுவும் எனக்கு பிடிச்ச கிஃப்ட் தான். ஸ்பீக்கர் இருந்தது. ஸோ அது செம சவுண்டு. ஜெப்ரானிக்ஸ் பிராண்டில். நெக்ஸ்ட் கிஃப்ட்டில் வந்து ஸ்லிப்பர்ஸ் இருந்தது வால்க்ரோ பிராண்டில். அது பிரிக்க முடியல, ஏன்னா அது ஸ்டோரேஜ் இல்லாமல் ஃபோன் கட் ஆகிடுச்சு. அதனால் கிஃப்ட் பிரிக்கிறது காட்ட முடியல. அதாவது ஸ்லோவாக பிரிச்சுட்டு இருந்தேன்னா. ஸோ அடுத்த கிஃப்ட்டில் வந்து சாக்லேட்ஸ் இருந்துச்சு. சாக்லேட்ஸ் அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன். ஸோ அடுத்த கிஃப்ட் வந்து ஏதோ ஈஸ்டர் எக் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா பெல்ட் இருந்துச்சு ஃபார்மல்ஸில். அடுத்த கிஃப்ட் வந்து ஒரு லைட் வெயிட்டில் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது அது வந்து ஷர்ட்டு. ஸோ ஷர்ட் இருக்குன்னா அவங்களுக்கே தெரியும் பேண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணேன். அதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், அது ஓகே இதில் பேண்ட் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதில் பேண்ட்டு இருக்குது அப்படின்ட்டு. பிடிச்ச பேண்ட்டு தான். ஆமாம், எனக்கு பிடிச்ச கலர் தான். ஸோ அதில் பேண்ட் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னொரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணேன். இந்த கிஃப்ட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் ஓப்பன் பண்ணேன். இதில் என்ன இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ கிஃப்ட் வேறு முடிகிற டைம் வேறு, நாடா கிஃப்ட் முடியுதே அப்படின்ட்டுலாம் ஒரு இது இருந்துச்சு. அதில் வந்து அதுவும் ஒரு ஷோ பீஸ் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்துச்சு.
அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணேன். ஓகே, இது வந்து இதை பார்த்து சொல்ல ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா இதுலேருந்து இந்த ஷூக்கு வந்து பெருசாக கதை இருக்குது, ஒரு பெரிய கதையே இருக்குது. நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தேன் அந்த கதையை கேட்டுட்டு. அது ஆக்சுவலாக கதை இருக்குது, பெரிய கதை இருக்குது அந்த ஷூக்கு. இந்த நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து இந்த பிரேஸ்லெட்டு. இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, சீரியஸாக இது கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ இது வரைக்கும் கிடைச்ச எல்லா கிஃப்ட்டுக்கும் ரொம்ப நன்றிகள்.